Kutraviyal YouTube channel introduction video la நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான நோக்கம் என்ன, அதுக்கு மிக காரணம் என்ன, அண்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ்ல நம்ம இந்த வீடியோஸ் போட போறோம்ன்றத ப்ரீஃபாக நம்ம வந்து போன இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்ட் இம்மீடியட் அடுத்த வீடியோவே கிரிமினாலஜி கெரியர் மிக்ஸை பற்றி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜினா என்னன்னு சொல்லாமல் கிரிமினாலஜியோட கெரியர் மிக்ஸை பற்றி சொல்கிறது அவ்வளோ அப்ராப்ரேட்டாக இருக்காது. அண்ட் ஸோ கிரிமினாலஜினா என்ன அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மித்ஸை பற்றி நம்ம சொல்கிறப்ப அதை பற்றி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதுனால வாட் இஸ் கிரிமினாலஜி அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட் இஸ் கிரிமினாலஜின்ற கண்டென்ட்டில் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் போட போகிறோன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எந்த வாட் இஸ் கிரிமினாலஜின்றதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். கிரிமினாலஜி ஆஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக தான் அந்த வாட் இஸ் கிரிமினாலஜின்ற ஒரு கண்டென்ட் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 3 வீடியோஸ் 3 வீடியோ இதில் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். இமீடியட் வீடியோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நாட் கிரிமினாலஜி, அண்ட் 2வது வீடியோ வாட் இஸ் கிரிமினாலஜி, அண்ட் 3வது கிரிமினாலஜி வெர்சஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்றத பார்த்துட்டு தென் நம்ம லேட்டராக வந்து கிரிமினாலஜியோட கெரியர் மெட்ஸை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் கிரிமினாலஜின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் நாட் கிரிமினாலஜி ஏன் நம்ம சொல்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினாலஜி கோர்ஸை கிரிமினாலஜி அஸ் அ சப்ஜெக்டை பற்றின ஒரு நிறைய மிஸ்கன்செப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து முதலியே வாட் இஸ் நாட் கிரிமினாலஜின்னு சொல்லிட்டு தென் கிரிமினாலஜி அஸ் அ சப்ஜெக்ட் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக செகண்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டை நம்ம செகண்ட் வீடியோவை நம்ம வாட் இஸ் கிரிமினாலஜின்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். கிரிமினாலஜி கோர்ஸை பற்றி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு பேசிக்கான மிஸ்கன்செப்ஷன் என்னென்னு பார்க்குறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது நம்மக்கிட்ட என்ன கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்கிறப்ப நான் கிரிமினாலஜி படிக்கிறேன்னு சொன்னாலுமே ஓகே, அப்போ வந்து இந்த கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. இதில் இல்லைனா அதில் ஒரு படித்து முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. கிரிமினாலஜின்றது அது கிடையாது. கிரிமினாலஜின்றது ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் டிகிரி. நம்ம எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறோமோ அது மாதிரி இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி. ஏன்னா இதுக்கு வந்து இது வந்து ஒரு சென்சேஷனான ஒரு கோர்ஸு இல்லைனா இது ரொம்ப இந்த கோர்ஸ்க்கு நிறைய ஓவர் வேல்யூடு கொடுத்து நம்ம மக்கள் மத்தியில் அந்த தவறான கருத்து இருக்குது. அது கிடையாது கிரிமினாலஜி. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினாலஜின்ற சப்ஜெக்ட்டுக்கும் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ்க்கும் கிரிமினல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த ஃபாரன்சிக் சைக்காலஜி இது எல்லாமே நம்ம ஒரே ஸ்ட்ரீம்னு நினச்சிட்டு இருக்கோம். கிரிமினாலஜின்ற சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் ஒற்றுமையாக இருக்குது, அதே நேரத்தில் வேற்றுமையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போ கிரிமினல் ஜஸ்டிஸ்னு வர்றப்ப நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி நம்ம படிப்போம். போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி இதை பற்றி நம்ம இதில் நம்ம படிப்போம். அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸில் அகெயின் ஃபாரன்சிக் சயின்ஸ்ன்றது ஒரு ப்ராடான சப்ஜெக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸை பற்றி ஒரு 14 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க, சில சப்ஜெக்ட்ஸில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க தான் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸை வந்து இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிஸ்ட், ஃபிசிஸ்ட், கெமிஸ்ட் இவங்க தான் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஃபாரன்சிக் சைக்காலஜின்ற வரப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜிலையும் லாலையும் ஸ்கில் ஆனவங்க தான் இந்த ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க. ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் அகெயின் வந்து ஒரு கிரிமினல்ஸோட ட்ரைட்ஸை பற்றி தான், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பிஹேவியரை பற்றி மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவாங்க, இல்லை அசஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஈவன் இந்த கிரைம்க்கு சம்மந்தமான விட்னஸையோ இல்லைனா விக்டிமையோ கூட அவங்க வந்து அசஸ் பண்ணலாம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாரன்சிக் சைக்காலஜியோட டிபார்ட்மெண்ட். இதில் ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிமினாலஜி படிக்கிறப்ப கண்டிப்பாக கிரிமினல் ஜஸ்டிஸை பற்றியும் படிப்போம், ஃபாரன்சிக் சயின்ஸை பற்றியும் நம்ம படிப்போம், ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட்டை பற்றியும் படிப்போம். பட் கிரிமினாலஜி படித்தவங்க எல்லாருமே இந்த சப்ஜெக்டில் இந்த எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்றது கிடையாது. கிரிமினாலஜி அஸ் அ சப்ஜெக்ட் படிக்கிறப்ப ஒரு ஃபீல்டை பற்றியும் பேசிக் பேசிக் பர்பஸ் என்ன, அவங்க என்னென்ன ஃபீல்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அவங்களோட ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நம்ம எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம அதில் படிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரிமினாலஜின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு தியரி பேஸ்டாக தான் நம்ம படிப்போமே தவிர ஃபீல்டில் போய் நம்ம வந்து
ஸ்டடி பண்ணுறதுக்கோ இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கோ ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் அண்டர் கிராஜுவேட் லெவலில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்லணும். கிரிமினாலஜி அஸ் அ சப்ஜெக்டோட 2வது தவறான கருத்து என்ன இருக்குன்னா, கிரிமினாலஜி கோர்ஸில் வந்து அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷனில் சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கோ இல்லை ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை ஜெயிலர் ஆகிறதுக்கோ தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் லெவல் போலீஸ் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் போலீஸ் ஆகிறதுக்கு எனி டிகிரி குவாலிஃபைடு இருந்தால் போதும். அண்ட் அகைன் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் வேகன்சிஸ் இருக்கிறப்ப அதுக்கு சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, பயாலஜி, கெமிஸ்ட்ரி படித்தவங்கள தான் ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாக இருப்பாங்க. அகெயின் ப்ரிசன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கும் ஒரு பேசிக் லெவல் எனி கிராஜுவேட் லெவல் டிகிரி இருந்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் எல்லாருமே ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன் இல்லாமல் நம்ம குவாலிஃபை ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் கிரிமினாலஜி படித்ததுனால டைரக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிடையாது. பட் நம்ம கிரிமினாலஜியில் நம்ம என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸோட ரேங்கிங் லெவல் என்ன, ஒரு ரேங்க்குக்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிப்போம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ், இதை பற்றி நம்ம வந்து கிரிமினாலஜி சப்ஜெக்டில் படிப்போம். அண்ட் அகெயின் அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 14 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி க்ரைம் ரிலேட்டடான அசஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 14 டிபார்ட்மெண்ட் சொல்கிறப்ப ஃபாரன்சிக் பேத்தாலஜி இருக்குது, டாக்ஸிகாலஜி இருக்குது, பேலிஸ்டிக்ஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்ன, ஸோ அவங்க என்ன அசஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு க்ரைமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட அசஸ்மெண்ட்டு. ஸோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் அவங்களோட அசஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து ஒரு க்ரைமுக்கு ஒரு கேஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதை பற்றி தான் நம்ம வந்து கிரிமினாலஜியில் படிப்போம். அண்ட் அகெயின் ப்ரிசன்ஸை பற்றி படிக்கிறப்ப ப்ரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, ப்ரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிசன்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, அண்ட் ஒரு ப்ரிசனோட ஒரு ரைட்ஸ் பற்றி நம்ம படிப்போம். ஸோ ப்ரிசனில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்ம படிப்போம். தென் ப்ரிசன்ஸில் என்னென்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் படிக்கிறது தான் நம்ம இந்த கிரிமினாலஜி கோர்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினாலஜி படித்தவங்களாம் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருப்பாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரைம்ஸ் லைக் பாடிலி அஃபென்சஸ், இந்த ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ்லாம் வந்து இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டாலேயோ இல்லை ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராலேயோ கேஸில் இன்வால்வ் ஆக முடியாது. அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கோ இல்லை ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிறதுக்கோ கிரிமினாலஜின்னு ஒரு டிகிரி அவங்க படிச்சிடணும்னு அவசியமே இல்லை. அண்ட் மோரோவர் அவங்க படிச்சிடணுன்னே முதல்ல அவசியம் இல்லை என்ன கேட்டாக்கா. ஏன்னா அந்த படிப்பறிவு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. கிரிமினாலஜி படித்தவங்களோட கிரிமினாலஜி கோர்ஸை பற்றின 3வது தவறான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினாலஜி படித்தவங்க வந்து க்ரைம்ஸை சால்வ் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. அதாவது ஒரு சீரியல் மர்டர்ஸை பற்றியோ இல்லைனா ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை பற்றியோ இல்லை ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸஸையோ நம்ம இவங்ககிட்ட வந்து கொடுத்தப்ப இவங்க வந்து நம்ம அந்த க்ரைம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. கிரிமினாலஜி படித்தவங்களோட வேலை அது கிடையாது. கிரிமினாலஜி படித்தவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைகள் இருக்குது. அதில் முக்கியமான சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைம் ட்ரெண்ட்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரைம் டேட்டா, அஃபிஷியல் க்ரைம் டேட்டாவை எடுத்து அது ஒரு 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸோட க்ரைம் டேட்டாவை எடுத்து அதிலோட க்ரைம் வந்து எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் க்ரைம் அதிகமாக இருந்தால் அதுக்கான காரணங்கள் என்ன, சில ஸ்டேட்ஸில் சில பர்டிகுலர் க்ரைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி க்ரைம் ட்ரெண்ட்ஸை பற்றி படிக்கிறதும் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சோஷியல் ரீசன்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, அதையும் தென் ஓகே இந்த மாதிரி ஒரு க்ரைம்லாம் நடக்கிறப்ப அந்த க்ரைமை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து
ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த மெயினாக அந்த கிரிமினாலஜி படிக்கிறவங்களோட ஒரு ஒரு பெரிய வேலை. அது தவிர இந்த க்ரைம் சால்வ் பண்ணுறது வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட வேலையை தவிர அது கிரிமினாலஜி படித்தவங்களோட அஃபிஷியல் வேலை கிடையாது. 4வது மிக முக்கியமான தவறான கருத்து இந்த கிரிமினாலஜி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த கிரிமினாலஜி படிச்சவங்களுக்கு வந்து கிரிமினல் மைண்ட் செட் இருக்கும். ஸோ கிரிமினல்ஸ் மாரியே நம்ம திங்க் பண்ணா தான் அந்த கிரிமினல்ஸை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இல்ல கிரைம ஒரு சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிக மிக தவறான ஒரு கருத்து இருக்கு. அ அ ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கோ, இல்ல ஒரு கிரிமினல வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கோ கிரிமினல் மைண்ட் இருக்கணும். இல்ல கிரிமினல் மாரியே திங்க் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ அ ஒரு அக்யூஸ்ட பார்த்தாலே இவன் வந்து கிரைம் பண்ணியிருப்பானா இல்லையா அப்படின்றத வந்து கிரிமினாலஜி படிச்சவங்களால சொல்ல முடியும். அவங்களோட பாடி லாங்குவேஜ வச்சு, அவங்க பேசுறத வச்சு, அவங்களோட ஆட்டிட்யூட வச்சே நம்மளால வந்து கிரிமினாலஜி படிச்சவங்களால அசஸ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருக்கு. கிரிமினாலஜிஸ்ட்டோட வேலை ம் அது இல்ல. கிரிமினாலஜில இருக்கிற டிஃபரண்டான மிஸ்கன்செப்ஷன்ஸ்லயே இது 5வதானது வந்து ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு தவறான கருத்துன்னே நம்ம சொல்லலாம். என்னன்னா கிரிமினாலஜி படிச்சவங்க வந்து ஸ்பையா ஒர்க் பண்ணுவாங்க. இல்லன்னா ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட அவங்களுக்கு நல்ல லிங்க் இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீசர்ஸ் கூட அவங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்கும். அவங்க வந்து ஒரு கிரிமினல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐ மீன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நிறைய இந்த கிரைம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த நிறைய படங்களை பார்த்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிமினாலஜி படித்தவங்க வந்து நிறைய இந்த மாதிரி கிரைம் சீரீஸ், இந்த கிரைம் சம்மந்தமான மூவிஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட கிரிமினாலஜிக்கல் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துப்பாங்க. இல்லைன்னா அவங்களால வந்து ஈஸியாக ஒரு கிரைம் சீரீஸை பற்றி பார்த்த உடனே அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்தும் இருக்கு. நம்மளோட கண்டென்ட்ல வந்து ஒரு கிரைம் மூவி சம்மந்தமான ஒரு கண்டென்ட்டையும் நாங்கள் வந்து ஃபியூச்சரில் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். எதனாலனா இப்போ கிரைம் சீரீஸ்லேயோ இல்லை கிரைம் மூவிஸ்லேயோ பார்த்தோம்னா நம்ம அதில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து ரொம்ப பயாஸ்டாகவும் சில விஷயங்கள் வந்து உண்மைக்கு முரணாகவும் தான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கிரைம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இல்லை மூவிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற மூவிஸாக அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த இது நம்ம எதனால் சொன்னோன்றதும் உங்களுக்கு ஐ மீன் தெரிய வரும். வாட் இஸ் நாட் கிரிமினாலஜின்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அப்போனா வாட் இஸ் கிரிமினாலஜி அஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அகெயின் இதான் நம்மளோட இமெயில் ஐடி kutraviyal@outlook.com. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மெயில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். மகிழ்ச்சி.